வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே சாஃப்டான பனானா பால் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதோட உள்ளாடி ரொம்பவே ஸ்பாஞ்சா இருக்கும். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா மிக்சி ஜார்ல 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுக்கு கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை சேர்த்தாலும் ஓகேங்க. அப்புறம் நல்லா பழுத்த பெரிய நேந்திரம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். அதே இதில் கட் பண்ணி சேர்க்கலாம். நேந்திரம்பழத்துக்கு பதில் வேறு பழங்கள் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த பழத்தையே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் சின்ன பழம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் அது அந்த போண்டாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த கப்பில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்தணும் அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேருங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம கையில் எடுத்து தான் இப்போ எண்ணெயில் போட போகிறோம். ஸோ நம்ம கையில் எடுக்கிற பதத்துக்கு இது கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், ரொம்ப லூஸாட்டம் ஆக்கிட வேண்டாம். இப்போது இந்த விஸ்கை நான் அப்படியே தூக்குறேன். அதிலிருந்து மாவு மடிப்பாக கீழே போய் விழும். இதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அடுத்து இந்த பேட்டரில் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ரெஸ்ட்டில் விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதான் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பாலும் கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போடலாம். போட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதான் இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதோட கலர் வெளியில் அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா சேஞ்ச் ஆகி வந்தப்புறம் இதை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா பேட்டர்லையும் நம்ம பனானா பால் ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டிலேயே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.